மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது அமலாக்கத்துறை மூலமாக ஒரு குற்றச்சாட்டு பாஜகவினர் முன்வைக்கிறாங்க. அது ஒரு பரப்புரையாகவும் மேற்கொண்டு போறாங்க. அந்த குற்றச்சாட்டு அமைச்சர் நேரு ஊழல் செய்திருப்பதாக வெளியாகி இருக்கும் குற்றச்சாட்டு குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு சபாநாயகர் அப்பாவு பதிலளித்துள்ளார். மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது அமலாக்கத்துறை மூலமாக ஒரு குற்றச்சாட்டு பாஜகவினர் முன்வைக்கிறாங்க. அது ஒரு பரப்புரையாகவும் மேற்கொண்டு போறாங்க. அந்த குற்றச்சாட்டு உண்மைதானா, எப்படி இருக்கும், அதனுடைய விதை எப்படி நீங்க பாக்குறீங்க? நம்முடைய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் மாண்புமிகு KN நேரு அவர்கள் 2538 பணியிடங்கள் நேர்மையாக வெளிப்படைத்தன்மையோடு அண்ணா பல்கலைக்கழகத்தின் மூலம் தேர்வுகள் நடத்தி மிகச்சிறப்பாக பணியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுல எந்த விதமான தவறு நடைபெறவில்லை. ஒண்ணு. ரெண்டாவது, அமலாக்கத்துறை நம்முடைய தமிழக DGPக்கு இது குறித்து ஒரு விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி DGPக்கு ஒரு அறிக்கை அனுப்பியிருக்கின்றார்கள். அதுவே உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது. அவங்க அமலாக்கத்துறை DGPக்கு அனுப்பியிருக்கிறது உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது. இன்னும் சொல்ல போனா நீதிமன்ற அவமதிப்புன்னே சொல்லலாம். ஏன் நீதிமன்ற அவமதிப்புன்னு சொல்றேன்னா, 2017 உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்றது அப்படின்னா, உறுதிப்படுத்தப்படாத ஆவணங்கள் அடிப்படையில் FIR-ஓ அல்லது விசாரணையோ அனுமதிப்பது ஜனநாயகத்துக்கு ஆபத்தானது. நான் சொல்லல, உச்ச நீதிமன்ற நீதியரசர் அந்த வார்த்தையை சொல்றாங்க. இவ்வாறு உறுதிப்படுத்தப்படாத ஒரு ஆவணத்தை எடுத்து வச்சு நீங்க அதுக்கு FIR போடுங்க, அதுக்கு விசாரணை பண்ணுங்கன்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு வருது. அந்த வழக்கு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2012 சகாரா நிறுவனங்கள்ல நிதி திரட்டுவதற்காக அனுமதி செபிட்ட வாங்கி அதுல முறைகேடு செய்ததுனால செபி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குது. சகாரா நிறுவனத்துல உடனடியாக CBI வருமான வரித்துறை 2013-14 சகாரா நிறுவனங்கள்ல அங்க என்ன செய்யறாங்க, ரைடுக்கு போறாங்க. நிறைய ஆவணங்களை கைப்பற்றாங்க. அதுல ஒரு ஆவணம் சகாரா டைரிஸ். பத்திரிகையாளர் ஊடகங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் சகாரா டைரிஸ். அதுல மாண்புமிகு இன்றைய பிரதமர் குஜராத் முதல்வராக இருந்தபோது 25 கோடி ரூபாய் 4 தவணையாக சகாரா நிறுவனத்தில் கையூட்டு பெற்றார் என்பது அந்த டைரியின் மூலம் வெளியே வருது. அப்போது மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் அவர்கள் உச்ச நீதிமன்றத்துல ஒரு பொதுநல வழக்கு ஒரு அரசு சாரா நிறுவனத்துக்கு ஆஜராகி SIT உடனடியாக ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைக்க வேண்டும், விசாரணை ஆணையம் அமைத்து இதை விசாரித்து மாண்புமிகு பாரத பிரதமர் குஜராத் முதல்வராக இருந்தபோது அவர் மீது இப்படிப்பட்ட ஊழல் 25 கோடி ரூபாய் கையூட்டு சகாரா நிறுவனத்துல வாங்கி இருக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு வருது. 2017 அந்த வழக்குக்கு தீர்ப்பு வழங்குறாங்க. அப்போதான் சொல்றாங்க, உயர் அரசியலமைப்பு செயல்பாட்டாளர்களுக்கு எதிராக இது போன்ற உறுதி செய்யப்படாத ஆவணங்கள் மூலம் FIR பதிவு பண்ணுவதோ அல்லது விசாரணைக்கு உத்தரவிட்டால் அது ஜனநாயகத்துக்கு ஆபத்தானது என்றும் மறைமுக இலக்குக்காக, அதாவது வேற நோக்கத்துக்காக, இப்போது என்ன சொல்றாங்களே, எந்த தவறும் செய்யாத மாண்புமிகு அமைச்சர் KN நேரு மீது ஊழல் குற்றச்சாட்டு என்று சொல்லி அமலாக்கத்துறை ஒரு தபால் DGPக்கு கொடுத்ததை வச்சு மறைமுக இலக்குக்காக சட்ட செயல்முறை தவறாக பயன்படுத்த ஒரு முன்னுதாரணத்தை உருவாக்கிவிடக் கூடாது. ஆகவே இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன் சொல்லி யார் சொல்றா? உச்ச நீதிமன்ற நீதியரசர் 2017 சொல்லியிருக்காங்க. இப்போ அதையும் மீறி அமலாக்கத்துறை நேரனுக்கு உறுதிப்படுத்தப்படாத ஒரு ஆவணம் ஏதோ ஒன்ன கையில எடுத்து வச்சுக்கிட்டு நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொன்னது அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.